ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கான ஃபர்ஸ்ட் கோர்ஸில் நம்ம இருக்கோம். இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேசுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும். நிறைய பேர் இங்கிலீஷை நல்லா படிச்சிருப்பீங்க. சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்ஸில் நிறைய இங்கிலீஷ் பேசியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, எழுதியிருப்பீங்க. நிறைய பேர் தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருப்பீங்க. ஆஃபீஸில் இங்கிலீஷ் மற்றவங்க பேசுகிறத கேட்டிருப்பீங்க. இங்கிலீஷ் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல இம்பாக்ட் ஆயிருக்கும். ஆனா நாம இங்கிலீஷ் பேசும்போது நமக்கு ஒரு தயக்கம் ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும். சில பேருக்கு தயக்கம்ன்றதை விட நம்ம இங்கிலீஷ் எங்க தப்பா பேசிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். மேபி நம்ம கிராமர் மிஸ்டேக்கோட இங்கிலீஷ் பேசிடுவோமா, இல்லை நம்ம பேசும்போது அடுத்து என்ன வார்த்தை நம்மளுக்கு வரும், அந்த வார்த்தை நம்மளுக்கு நம்ம மைண்ட்ல அது கிடைக்குமா, அடுத்த வார்த்தையை போட்டு நம்ம இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோமா அப்படின்ற அந்த பயம், இல்லை நாம பேசுறது அவங்க பேசுற ஸ்லாங்கோட ஈக்குவலா இருக்குமா, அவங்க ஸ்டாண்டர்ட்ல நம்மளால இங்கிலீஷ் பேசுறது மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில பல இடத்துல நீங்க இங்கிலீஷ் பேச தயங்கி இருக்கலாம், இல்லை பயந்துருக்கலாம். உங்களை இங்கிலீஷை தயக்கம் இல்லாமலும் பயம் இல்லாமலும் எப்படி ஒரு மூன்றாம் நபர்கிட்ட, அறிமுகம் இல்லாதவர்கிட்ட கூட உங்களால இங்கிலீஷை ஃப்ளூயண்டா பேச வைக்கிறது அப்படின்றது தான் இந்த சீரியஸ். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல அது எக்ஸாக்டா எனக்கு சொல்ல தெரியல, முதல் கோணல் அல்லது முற்றும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்டே ஒரு விஷயத்த தப்பா ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதோடைய எண்டிங், அதோடைய ஃபினிஷிங்கும் தப்பா தான் இருக்கும். அப்போ நாம ஒருத்தவங்கள்ட்ட, ஒரு முகம் தெரியாத நபர்கிட்ட, ஒரு மூன்றாம் நபர்கிட்ட, ஒரு அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட நம்ம முதல்ல பேசக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, அது நம்மளுடைய லைஃப் டைம் ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும். புதிதா ஒரு நபரை நீங்க சந்திக்கிறீங்க, ஒரு மேனேஜர் கிட்ட ஒரு லோன் கேட்க போறீங்க, இல்ல உங்களோட லைஃப் பார்ட்னரை மீட் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னும் போது அவங்கள்ட்ட நீங்க பேசக்கூடிய முதல் வார்த்தை இருக்குல்ல, அது உங்க வாழ்க்கையே புரட்டி போடும். மேபி உங்களுக்கு ஒரு புது லோன் கிடைக்கலாம், நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமையலாம். இது எல்லாமே நீங்க பேசக்கூடிய அந்த முதல் வார்த்தையோட தாக்கத்துல இருக்கு. நீங்க ஒரு புது நபர் நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பேருந்து நிலையத்திலேயோ இல்ல ஒரு ரயில் நிலையத்திலேயோ ஒரு ஃபிளைட்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவரோ யாரா வேணா இருக்கலாம், நீங்க அவர்கிட்ட எப்படி பேச ஆரம்பிப்பீங்க, என்ன வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணுவீங்க? எஸ், கரெக்ட், ஹாய் அப்படின்றத ஆரம்பிப்பீங்க. இந்த ஹாயை தவிர்த்து நிறைய வார்த்தைகள் இங்கிலீஷ்ல இருக்கு. இப்போ இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. வாட் ரோல் டு யூ திங்க் கிரீட்டிங்ஸ் பிளே இன் எஸ்டாப்ளிஷிங் கனெக்ஷன் வித் அதர்ஸ்? இந்த கிரீட்டிங்ஸ் அப்படின்றது, இந்த நம்ம பேசுற இந்த ஹாய் ஹலோ, இந்த கிரீட்டிங்ஸ்ன்றது நம்மளுடைய உறவுகள்ல, நம்மளுடைய உரையாடல்கள்ல எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? கிரீட்டிங்ஸ் ஆர் irrelevant இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். முதல் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஏ, இந்த கிரீட்டிங்ஸ்ன்றது தேவையில்லாதது, நாம டைரக்டாவே விஷயத்தை பேசிடலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீட்டிங்ஸ் ஆர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் எ பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன். ஒரு ஆரோக்கியமான உரையாடலுக்கு இந்த கிரீட்டிங்ஸ்ன்றது மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. மூணாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, கிரீட்டிங்ஸ் கேன் பி ஸ்கிப்ட் இஃப் யூ நோ சம்ஒன் வெல். நீங்க ஏற்கனவே பரிச்சயப்பட்ட நபருக்கு, உங்களை ஏற்கனவே தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு நீங்க கிரீட்டிங் பண்ணணும் அப்படின்றது, நீங்க கிரீட் பண்ணணும் அப்படின்றது எந்த விதமான அத்தியாவசியமும் கிடையாது. இந்த மூணு ஆப்ஷன்ல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? கரெக்ட், கிரீட்டிங்ஸ் ஆர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் எ பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன். ஒரு ஆரோக்கியமான உரையாடலுக்கு கிரீட்டிங்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த கிரீட்டிங்ஸ்ன்றது மூணு வகையா பிரிக்கிறாங்க. மூணு வகையில ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபார்மல் கிரீட்டிங்ஸ். இந்த ஃபார்மல் கிரீட்டிங்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணுங்க. நீங்க ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. அந்த சூழ்நிலையில நீங்க உங்களுடைய உயர் பதவியில இருக்கிறவங்க, பெரிய பதவியில இருக்கவங்கள்ட்ட நீங்க ஒரு உதவி கேட்க போறீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க உங்க மனதளவுல. ஓகே, நீங்க இப்ப அவங்க ஆபீஸ் போறீங்க, அந்த ஆபீஸ் டோரை ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ண உடனே அவர்கிட்ட நீங்க பேசக்கூடிய முதல் வார்த்தை என்ன? கரெக்ட், ஹாய், ஹாய் சார், ஹலோ சார். இது இல்லாம வேற ஏதாவது நம்ம பேசலாமா? கண்டிப்பா பேசலாம். நீங்க எந்த நேரத்தை பார்க்க போறீங்களோ அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம குட் மார்னிங், குட் ஈவினிங்,
குட் ஆஃப்டர்நூன் அப்படின்ற இந்த 3 வார்த்தையும் நம்ம அங்க பிரயோகப்படுத்தலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஹாய் சார், நைஸ் டு மீட் யூ, உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்றது உங்க மகிழ்ச்சி வெளிப்படுத்துற வாக்கியமா இந்த நைஸ் டு மீட் யூ அப்படின்றத சொல்லலாம். அவரை பத்தி விசாரிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஹவு டு யூ டூ அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி ஹாய், ஹலோ, குட் மார்னிங், நைஸ் டு மீட் யூ, ஹவு டு யூ டூ இதெல்லாம் ஃபார்மல் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் நீங்க மெயின்டைன் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய கிரீட்டிங்ஸ் அப்படிதான் இந்த ஃபார்மல் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க முதல் முறையா ஒருவரை நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க மரியாதை கொடுக்கக்கூடிய இடமா இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடிய கிரீட்டிங் என்ன அப்படின்னா ஃபார்மல் கிரீட்டிங். அந்த ஃபார்மல் கிரீட்டிங் என்ன அப்படின்றத நம்ம ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்கை நான் மேல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணீங்க. இந்த கேள்விக்கான பதில எனக்கு சொல்லுங்க. Which of the following is a formal greeting? Option A, hey buddy. Option B, good morning sir or madam. C, what's up? Exactly. குட் மார்னிங் சார் அப்படின்றது தான் ஒரு ஃபார்மல் கிரீட்டிங். நீங்க மரியாதை கொடுக்கக்கூடிய இடமா இருந்தது அப்படின்னா நீங்க ஹே பட்டி அப்படின்றத நீங்க யூஸ் பண்ண முடியாது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட நீங்க ஹே பட்டி, வாட்ஸ்அப் அப்படின்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க மரியாதையை வெளிப்படுத்தும் இடத்துல நீங்க குட் மார்னிங் சார் அப்படின்ற அந்த வாக்கியத்தை தான் நீங்க யூஸ் பண்ணணும். சரி, இப்போ நீங்க மரியாதை கொடுக்க வேண்டாம் அப்படின்ற இடங்கள் இருக்கு. அதாவது உங்களுடைய நண்பர்கள் கிட்ட அது தேவையில்லை. அதே மாதிரி உங்களோட நெருங்கிய உறவினர்கள் வந்தாங்கன்னா அங்க நீங்க அந்த மாதிரி டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்க நீங்க சகஜமா பேசலாம். இப்போ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய வாழ்த்துக்கள் அப்படின்ற என்னன்னா இன்ஃபார்மல் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்னென்ன இன்ஃபார்மல் கிரீட்டிங்ஸ்? ஹே, வாட்ஸ்அப், ஹவுடி, வாட்ஸ் ஹேப்பனிங், ஹவுஸ் இட் கோயிங், இதெல்லாமே இன்ஃபார்மல் கிரீட்டிங்ஸ். சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. Which of the following is an informal greeting? Option A, good evening. Option B, hello sir. Option C, hey, how's it going? Correct. Option C, hey, how's it going அப்படின்றது தான் இன்ஃபார்மல் கிரீட்டிங். உங்களுடைய நண்பர்களை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்க குட் மார்னிங், குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ, ஹலோ சார் அப்படின்னா நீங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அவங்கள்ட்ட சகஜமா ஹே, ஹவுஸ் இட் கோயிங் அப்படின்னு கேட்கலாம். இந்த ஃபார்மல் இன்ஃபார்மல் கிரீட்டிங்ஸ் இல்லாம வேற வகையான கிரீட்டிங்ஸும் இருக்கு. அதாவது கல்ச்சுரல் அல்லது ஸ்லாங் கிரீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வட்டார வாய்மொழிகள் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஹே மாப்ள அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் இந்த வட்டார மொழிகள் அப்படின்றத இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க. இப்போ அந்த வட்டார வழக்குகள்ல எப்படி பேசுறாங்க அப்படின்றத பார்ப்போம். யோ, வாட்ஸ்அப், ஹே டியூட் இதெல்லாம் வந்து ஸ்லாங் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம 4வதா ஒண்ணு இருக்கு. அதுதான் மிக 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 முக்கியமானது, நான் வெர்பல் கிரீட்டிங். நீங்க ஒருவரிடம் முதல் முறையா நீங்க சந்திக்கிறீங்க, ஒரு உயர் அதிகாரி நீங்க பாக்குறீங்க, இல்ல உங்களுடைய லைஃப் பார்ட்னரை மீட் பண்றீங்க, இல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்றதுக்கு ஒரு நபரை புதுசா சந்திக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய உடல் அசைவுகள், உடல் மொழிகள் மூலியமா தான் நீங்க இந்த உணர்வுகளை வெளிப்படுத்தணும். அந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு இந்த நான் வெர்பல் கிரீட்டிங் அப்படின்றது சொல்லுவாங்க. எந்த மாதிரியான வெளிப்பாடு அது? நம்மளுடைய ஐ கான்டாக்ட், நம்மளுடைய தலை அசைவுகள், நம்மளுடைய உடல் அசைவுகள், நம்ம ஹேண்ட் ஷேக் பண்றது, சில இடத்துல நம்ம ஹக் பண்ணுவோம், இது எல்லாமே வந்து நான் வெர்பல் கிரீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம முக்கியமானது ஸ்மைல். அதாவது நம்ம எப்பயுமே ஒருத்தரை மீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம புன்முறுவலோட தான் இருக்கணும். சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. Which of the following non-verbal cues can enhance a greeting? ஒரு உரையாடலை மேலும் சுவாரஸ்யப்படுத்துறது எந்த விதமான non-verbal greeting? A, eye contact and a smile. B, standing far away. C, looking at your phone. Yes, correct. Eye contact and smile. நம்ம ஒருத்தருடைய கண்ணோட கண் பார்த்து பேசுறது, நம்ம அதே மாதிரி புன்னகையோட பேசுறது அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கொடுக்கும், ஒரு நல்ல விதமான சூழ்நிலை அங்க உருவாக்கும். சரி, இப்போ ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம்.
நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கிரீட்டிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஃபார்மல் கிரீட்டிங்ஸ்னா என்னென்னு பார்த்தோம். இன்ஃபார்மல் கிரீட்டிங்ஸ்னா என்னென்னு பார்த்தோம். கல்ச்சுரல் கிரீட்டிங்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸ்லாங் கிரீட்டிங்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி நான் வெர்பல் கிரீட்டிங்ஸ்னா என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். சரி, இப்போ ஒரு ரோல் பிளே பண்ணலாம். நீங்க ஒரு மாலுக்கு என்ட்ரு ஆகுறீங்க. அங்க உங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது நான் தான் அந்த இடத்துல இருக்கிற சேல்ஸ் பர்சன் நீங்க நினைச்சீங்க. இப்போ என்கிட்ட உங்களுக்கு தேவையான அவுட்ஃபிட் உங்களுடைய சைஸ்ல இல்ல நீங்க எதிர்பார்க்குற கலர்ல நீங்க எதிர்பார்க்குற டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு அவுட்ஃபிட் ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்றது என்கிட்ட கேட்கணும். இப்போ என்கிட்ட எப்படி நீங்க உரையாடல ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய NMARS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.